டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு 60 வயதுக்கு மேற்பட்ட 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான சிறப்பு தலைப்புனே சொல்லலாம். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முதல் 20 வருடம் படிப்புக்காகவும், அடுத்த 20 வருடம் படிப்புக்கேற்ற வேலை சம்பாத்தியத்திற்காகவும், அடுத்த 15 அல்லது 20 வருட வாழ்க்கை குழந்தைகளுக்காகவும் ஓடிவிடுகிறது. ஒரு 55 வயது 58 வயது ஒரு ரிட்டையர்ட் லைஃபு இல்லை குடும்பத்தில் ஓரளவுக்கு நம்முடைய கடமைகள் அனைத்தும் முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையில் நாம் எவ்வளவு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தொலைத்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மனதில் சந்தோஷத்தை விட மிகுவது ஏமாற்றம் தான் இல்லையா? ஒரு பேங்க் மேனேஜர் என்னை பார்க்க வந்திருந்தார். ரொம்ப வருத்தத்தோடு வந்திருந்தார். கஷ்டப்பட்டு ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்து அரசு பள்ளியில் படித்து, அரசு உதவி பெறும் பள்ளியில் கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கி தேர்வு எழுதி நல்ல வேலை, நல்ல சம்பளம், குடும்பத்துடைய கடமைகள்னு சொல்லக்கூடிய தங்கை தம்பிகளுடைய கல்யாணம், அவருக்கு கல்யாணம், குழந்தைகளுடைய படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு திரும்பி பார்க்கும்போது அவர் எப்பொழுது கடைசியாக அவருடைய மனைவியோடு ஒரு தீர்த்த யாத்திரை பிரயாணம் அல்லது மனைவியோடு மகிழ்ச்சியாக உறவு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது மறந்தே போயிருந்துதான். சரி, எல்லா கடமையும் முடிஞ்சதே, இனிமேல மனைவியோடு மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு நினச்சி இருக்க முயற்சி செய்யும்போது அவரால் இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதையும், அந்த நிலை ஏற்பட்டதால் மனதில் மிகப்பெரிய வருத்தம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு பெரிய தகராறாகவே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு என்னிடம் பகிர்ந்து கொண்டோம். இன்னைக்கு இதுதான் ஒரு நிலைமை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்காக தான். இன்னைக்கு இளம் வயதில் ஏற்படுகின்ற தாம்பத்திய பிரச்சனைகளை விட 50 வயது 55 வயது 60 வயதில் ஏற்படுகின்ற தாம்பத்திய பிரச்சனை மிக மோசமாக இருக்கிறத பார்க்கும். உளவியல் ரீதியான மாற்றங்களும், கடமைகள் முடிந்த பிறகு ஓய்வெடுக்க நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது ஏற்படுகின்ற மாற்றங்களும் நம்மில் நிறைய பேருக்கு மனதில் கவலையையும் சோகத்தையும், ஏதோ வாழ்க்கையே வெறுமையாக மாறிவிட்ட ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். 50 வயதுக்கு மேலே நம்ம உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக ஆண்மை குறைவு, எழுச்சியின்மை, விந்து முந்துதல் சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது இதை வெளியில் சொல்லவும் முடியாமல் இன்னொருத்தர் வந்திருந்தார். வந்து ஓன்னு ஒரு 5 நிமிஷம் அழுதார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆண்மை குறைவு இருக்குங்க, ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன், பிரச்சனைகள் எல்லாம் நான் சொல்லும்போது அவர் என்னை பார்த்து, இந்த வயசில் உங்களுக்கு என்னங்க ஆசை, வயசாயிடுச்சுல்ல, அவ்வளோதான், அப்படியே இருந்துட்டு போங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அவர்கிட்ட ஏண்டா போனோங்கிற அளவுக்கு இதை நினச்சி எனக்கு ஏதோ என்னை அசிங்கப்படுத்தியது போல ஒரு நிகழ்வாகி விட்டது சார், என்னால் எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு என்கிட்ட அதை பகிர்ந்துக்கிட்டார். ஏன்னா இந்த நிலையில தான் இன்னைக்கு நிறைய ஆண்கள் இருக்கிறத பார்க்குறேன். நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது இன்றைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்குமே திருமண வயது அப்படிங்கிறது குறைந்தது 4 வருடம் 8 வருடம் ஆகி போகும்போது, நீங்கள் 60 வயதில் இருக்கும்போது அவங்க 50 வயதில் இருக்கும்போது அவர்களுடைய தேவை அப்படிங்கிற விஷயம் வரும்போது அதை நிறைவேற்ற முடியாமல் போவது ஒரு புறம். கோவிட் பெருந்தொற்று வந்தாலும் வந்தது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய துணைவியாரை கொண்டு சென்று விட்டதை நம்ம பார்க்குறோம். 45 வயது 50 வயதில் துணைவியை இழந்து, குழந்தைகள் கல்யாணமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, என்னை பார்த்துக்கவே ஆள் இல்லை, அதற்காக 2ஆம் திருமணம் செய்து கொண்டேன், வந்திருக்கக்கூடிய பெண் சிறிய பெண், அவர்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்ய முடியவில்லை, ஏண்டா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது. 5 முக்கியமான காரணங்கள். முதலாவது காரணம், இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரணம், இன்றைக்கி ஆண்களுடைய மிகப்பெரிய இனப்பெருக்க ஹார்மோன்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்டோஸ்டிரானுடைய அளவு வயது ஆக ஆக குறைந்து கொண்டே வருவது அப்படிங்கிறது இன்றைக்கு எழுச்சியின்மைக்கும் 50 வயதுக்கு மேலே ஏற்படுகின்ற சிரமத்திற்கும் மிகப்பெரிய காரணம். இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் ஒரு 40 வயது ஆகும்போதே இந்த டெஸ்டோஸ்டிரான் குறைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்வதே கிடையாது.
உடல் சுறுசுறுப்பு குறைவது, காலையில் எழுந்திருக்கும் போது உடல் சோர்வாக இருப்பது, எந்த வேலையை செய்ய வேண்டுமென்றாலும் ஒரு ஊந்துதல் இருந்தால் மட்டுமே செய்ய முடியுங்கிற அளவுக்கு உடலும் மனதும் சோர்வடைந்து போயிருப்பது, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் பிரித்தறிய முடியாத அளவுக்கு நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சிதைந்து போயிருப்பது, இது எல்லாமே டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் உடல்ல குறைவாக சுரக்கிறது அல்லது தேவைக்கு ஏற்ப இல்லை அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான். ஆனால் இன்றைக்கு நம்ம அதை மறந்து போய்விட்டோம். அப்போ 40 வயதில் ஏற்படுகின்ற இந்த அறிகுறியை கவனிக்காத எல்லா ஆண்களுமே 45-50 வயது ஆகும்போது ஆண்மை குறைவினாலும் எழுச்சியின்மையினாலும் பாதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்மைக்கான ஹார்மோன்களுடைய சுரப்பு மற்றும் உறிஞ்சுகின்ற விகித குறைபாடு இன்றைக்கு இந்த சிரமத்தை ஏற்படுத்தி விடுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது, இன்றைக்கு நம்ம இரத்த குழாய்களுக்கு உட்புறம் எண்டோதீலியல் திசுக்கள் அப்படிங்கிற ஒரு திசுக்கள் இருக்கும். இந்த திசுக்கள் என்ன பண்ணோம்னா நைட்ரஸ் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை, ஒரு அமிலத்தை சுரக்கும். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் இரத்த குழாய்களை விரிவடைய செய்து தேவையான நேரங்களில் அதீதமான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி தேவையான பகுதிக்கு, குறிப்பாக இந்த இடத்துல ஆண்குறிக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்வதற்கு தேவையான ஆற்றலை இயற்கையாக உருவாக்குகிறது. ஆனால் நாள் ஆக ஆக, வயது ஆக ஆக நமக்கு என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்டோதீலியல் செல்கள் அழிய ஆரம்பித்து நைட்ரஸ் ஆக்சைடு மூலக்கூறுகள் குறைய ஆரம்பிக்கும் போது, அப்போ நமக்கு இரத்த குழாய்கள் தேவையான நேரத்தில் தேவையான அளவு விரிவடையக்கூடிய திறனை இழந்து போகும்போது, அந்த இடத்துல இரத்த ஓட்டம் குறைய அல்லது தடைபட ஆரம்பிக்கும் போது விந்து முந்துதலோ அல்லது எழுச்சியின்மையோ அல்லது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆண்குறி சுருங்குகின்ற ஒரு நிலையோ ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். ஸோ இந்த எண்டோதீலியல் செல்களில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள், மாற்றங்கள், அடைப்புகள் இன்றைக்கு இந்த சிரமத்தை உருவாக்குகிறது. இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய இரத்த குழாய்களில் ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களுடைய அகலம் அப்படிங்கிறது 1/3 பங்கு தான். அவ்வளவு சிறியது. ஆனால் ஆண்குறி விரிவடைவதற்கு தேவையான ஆற்றலை வழங்கும் போது அது இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களைப் போலவே விரிவடைகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த விரிவடைவதற்கு தேவையான நைட்ரஸ் ஆக்சைடு கொண்ட இயற்கையாக உடல் உருவாக்கக்கூடிய அமிலம் குறையும் போது இந்த சிரமம் அதிகரித்து விடுகிறது. மூன்றாவது, இன்னைக்கு 40 வயசானாலே என்ன இருக்கோ இல்லையோ பிளட் ப்ரெஷரும், சர்க்கரை நோயும், கொலஸ்ட்ரால் நோயோ அல்லது இதயம் சார்ந்த நோய்களோ மனம் சார்ந்த நோய்களோ ஏதோ ஒன்று நம்மை பீடாய் படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கெல்லாம் 45 வயசை கடந்து நீங்கள் சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கீங்கன்னா, இதய நோய் இல்லாமல் இருக்கீங்கன்னா, கொலஸ்ட்ரால் நோய் இல்லாமல் இருக்கீங்கன்னா, ஹார்மோன்களுடைய சுரப்பு குறைபாடு சார்ந்த நோய்கள் இல்லாமல் இருக்கீங்கன்னா, இந்த உலகத்திலேயே உங்களை விட பணக்காரன் யாருமே கிடையாது. இதை நம்மில் நிறைய பேர் உணர்வதே கிடையாது. 60 வயதை தாண்டி உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களில் நீங்கள் ஒருத்தர். 60 வயதை தாண்டி ஒரு மாத்திரை கூட தினசரி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இறைவன் உங்களுக்கு வரத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா நீங்கள் தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன், சந்தேகமே கிடையாது இல்லையா? அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கக்கூடிய, அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் சில பேர் தான். அப்போ மற்றவர்கள் அனைவரும் 40 வயதிலிருந்து 35 வயதிலிருந்து இன்றைக்கு ஏதேனும் ஒரு மாத்திரையை எடுத்துத்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும், தினசரி வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், அந்த மாத்திரைகளும் அந்த நோய்களும் நம் உடம்பில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களே இன்றைக்கு நமக்கு இந்த ஆண்மைத்தன்மை குறைத்து விடுவதை பார்க்கிறோம். நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வரதை பார்க்கிறோம். யாரெல்லாம் 5 வருஷத்துக்கு மேலே கொலஸ்ட்ரால் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகளுக்காக மருந்துகள் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு 13% வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய வீரியமான சில மருந்துகள் நேரடியாகவே இரத்த குழாயில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக ஆண்மை குறைவு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் தூக்கத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளும், மனநோய்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளும், இரத்த ஓட்டத்தை, இரத்த அழுத்தத்தை, அதே போல் இரத்த உறைதல் தன்மையை குறைப்பதற்கான, சரி செய்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளும் கூட
இன்றைக்கு ஆண்மைத்தன்மையை மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆண்மைத்தன்மையை குறைக்க இந்த வகையான நோய்களும் மாத்திரைகளும் இருக்கும்போது 35 வயதிலிருந்தே இந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா 50 வயதில் எழுச்சி ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படாது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது மன அழுத்தம். இன்றைக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற கவலை, திருமணம் ஆன பின்பு திருமணம் ஏன் ஆனது அப்படிங்கிற கவலை, குழந்தை பிறப்பதற்கு முன்பு கோவில் கோவிலாக பூஜை பூஜையாக செய்து குழந்தையை பெற்றுக்கிறோம். குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தை ஏன் பிறந்தது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் அவலங்களையும் சிரமங்களையும் நிறைய பேர் நம்மில் சந்திக்கிறோம். மன அழுத்தம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மன அழுத்தத்தை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சவாலாக எடுத்து வாழ்க்கையை நல்வழியில் கொண்டு செல்கிறவர்கள் அப்படிங்கிறது மிகச்சிலர் தான். அப்போ மற்ற அனைவருமே தினசரி காலையில் எழுந்து கொள்வது முதல் இரவு தூங்குகின்ற வரை போராட்டம் போராட்டம் போராட்டம்னு போராடிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் போராட்டம் சார்ந்த விஷயங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு வேலையில் ஏற்படுகின்ற பலு, இன்றைக்கு வீட்டில் ஏற்படுகின்ற பலு, சமூக ரீதியாக நாம் சந்திக்கின்ற சிரமங்கள், கடன், இன்றைக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டம்னு நிறைய சவால்களோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல. இந்த சவால்களோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த சவால்களை மீட்டெடுக்க இன்றைக்கு வழிமுறைகள் தெரியாமல் ஒரு சுழலில் சுக்கி கொண்டிருப்பது போல நாம் இருக்கும்போது இந்த சவால்கள் ஒரு காலத்தில் நம்மை விட்டு போய் நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்தாலும் கூட அந்த சூழலில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் ஏற்படுத்திய காயங்களும் வடுக்களுமே இன்றைக்கு ஆண்மை குறைவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கும். 30 வயது வரை நன்றாக இருந்த ஒரு மனிதன் 35 வயதாகும்போது 5 வருட காலத்தில் குடும்பத்தில் வியாபாரத்தில் வேலையில் ஏற்படுகின்ற சிரமங்களோடு போராடும்போது அவர்களுடைய டெஸ்டோஸ்டிரான் அளவு கிட்டத்தட்ட 34% வரை குறைந்து போகிறது அப்படின்றாங்க. அவ்வளவு பெரிய மாற்றத்தை வெறும் 5 வருட காலம் போராட்டம் நமக்கு ஏற்படுத்தும் போது இன்றைக்கு வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டிருக்கிறோமே, நம்முடைய நிலைமை என்னாகும்? இதுதான் இன்றைக்கு உண்மை. 5வது முக்கியமான காரணம் தூக்கம்ங்க. தூக்கமின்மை நோய் இன்றைக்கு சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களில் ஒன்றாக இருக்கிறது. யாருமே தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. தூக்கமின்மையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் வீடியோவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் பார்த்து கொண்டு காலத்தை கடத்தி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினாலே போதும் அப்படிங்கிற நிலையில் இருந்து அடுத்த நாள் வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் தினசரி வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஏன் இல்லத்தரசிகளையும் கூட நான் பார்க்கிறேன். நேற்று கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க பார்த்து நைட்டு ஃபுல்லாக தூங்குறது இல்லை. சரி தூங்குறது இல்லைன்னா என்னம்மா பண்ணுறீங்கன்னா, சார் நான் யூடியூப் ரீல்ஸ் பார்த்துட்ருப்பேன் சார். இப்போ காலையில் வேலை செய்ய முடியுதா? இல்லை சார். குழந்தைங்களுக்கு நான் சமைச்சே 1 வருஷம் ஆச்சு சார். சைக்காட்ரிஸ்ட் கிட்டெல்லாம் போய் மருந்து கூட வாங்கி சாப்பிட்டேன் சார். எனக்கு தூக்கமே வரல சார். அவ்வளவு சாதாரணமாக தூக்கமின்மை நோயை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறிப்போன பிறகு இன்றைக்கு 50 வயதில் இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாடோடு இருக்கக்கூடிய எழுச்சியின்மையோடு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்கள். கடந்த 10 வருடங்களில் உங்களுடைய தூக்கத்திற்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, நல்லா தூங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இதற்கான பதில் என்ன? நிச்சயமாக இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ யாரெல்லாம் இன்றைக்கு 30 இருக்கிறீர்களோ 20 இருக்கிறீர்களோ 50 உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா குறைந்தது 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குகின்ற வழக்கத்தை வைத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். இல்லை என்றால் ரொம்ப சிரமங்க. இந்த 5 காரணம் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை நாமே ரிலேட் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 50 ஏன் விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்படுகிறதுன்னு நம்ம பார்த்தோம். 50 விரைப்புத்தன்மை குறைபாடு நமக்கு இருக்கிறதா, வந்திருக்கிறதா, வந்து கொண்டிருக்கிறதான்னு புரிந்து கொள்வதற்கான 5 அறிகுறிகளை நான் சொல்கிறேன். பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, எழுதுங்க. இந்த 5ல் 3 உங்களுக்கு இருக்குன்னா உடனடியாக விரைப்புத்தன்மை குறைபாடை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? காலையில் சோர்வுங்க. காலையில் எழுந்துக்கும் போது அலாரம் 5 மணிக்கு வைப்போம்.
5 மணிக்கு அடிக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு 5:15க்கு வைப்போம். திருப்பி 5:30க்கு வைப்போம். கடைசியில் பார்த்தா 7 மணிக்கு தான் எழுந்துப்போம். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, தினசரி நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நம்ம யோசிப்போம், நான் லேட்டாக தூங்குறேன், இல்லை நான் அந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், இதனால் எனக்கு லேட் ஆகுது, அதனால் எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம யோசிப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கார்டிசோல் அதிகமாகி, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் குறைய ஆரம்பித்து, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரானுடைய சுரப்பு குறைந்து போய், ஆற்றல், அதைவிட நேர்மையான ஆற்றல் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்வதே கிடையாது. காலையில் உங்களால் நேரத்திற்கு எழுந்தவுடன் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை செய்வதற்கு உங்களுடைய உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது, உங்களுடைய மனம் ஒத்துழைக்க மறுக்கிறதுனா, நண்பர்களே நல்லா யோசிச்சுங்க, இன்னொரு 5 வருடங்களில் உங்களுடைய விரைப்புத்தன்மை சுத்தமாக நின்றுவிடப் போகிறதுன்னு அர்த்தம். இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி 20 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட இந்த அறிகுறியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது விரைப்புத்தன்மை குறைபாடு உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி. 2வது அறிகுறி, ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் உங்களால் நடக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம், அல்லது ஆல்ரெடி ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையில் இருக்கோம்னா, வேகமாக அல்ல மெதுவாக நம்மால் 1 கிலோமீட்டர் நடக்க முடியுதான்னு பாருங்கள், 1000 அடி நடக்க முடியுதான்னு பாருங்கள். உங்களால் 1000 அடி கம்ஃபர்டபுளாக நடக்க முடியும்னா பிரச்சனையே இல்லை, உங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களால் 1000 அடி நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு ஆல்ரெடி விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். ஒரு 1000 அடி ஒரு மனிதன் நடக்கும்போது அவர்களுடைய இதய துடிப்பின் மூலமாக உடலுக்குள் செல்லக்கூடிய, குறிப்பாக கால்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு 29% வரை அதிகமாகிறது. அந்த 29% வரை அதிகமாகின்ற அந்த இரத்த ஓட்டத்தில் 13% வரை செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்க்கு கடந்து தான் செல்ல வேண்டும். அப்போ நீங்கள் நடக்கிறீங்க, நல்லா நடக்க முடியுது, நல்லா இருக்கேன் அப்படின்னா அந்த 13% இரத்த ஓட்டத்தை உங்களுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மைக்காக தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒருவேளை உங்களால் நடக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? 13% இரத்த ஓட்டம் கூட இல்லாத ஆண்குறி இரத்த குழாய்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு அல்லது விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 1 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடியலன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட்டு இருக்கிறது அல்லது ஏற்பட போகிறது அப்படிங்கிறது. 3வது, நல்ல ஒரு ஓய்வுக்கு பிறகு உடலில் ஏற்படுகின்ற சோர்வு. தூங்கி எழுந்துக்க முடியல அப்படிங்கிறது வேற. இப்போ பொதுவாக மத்தியானத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், படுக்கிறோம், திருப்பி 4 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் போகணும், ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும்னு எழுந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணுறோன்னா முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஏற்படுகின்ற அந்த ஒரு நிகழ்வு இருக்குது பாருங்கள், இந்த சோர்வு இருக்குது பாருங்கள். உணவு உண்ட பிறகு ஏற்படுகின்ற சோர்வு, ஒரு ஓய்வுக்கு பிறகு சோர்வு நீங்காமல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இது ரெண்டுமே இன்றைக்கு உங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட போகிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள்ங்க. யாரெல்லாம் இன்றைக்கி லஞ்சுக்கு அப்புறம் 2 மணி நேரம் தூங்கினா தான் என்னால் எழுந்துக்க முடியுதுன்னு சொல்கிறீங்களோ, யாரெல்லாம் லஞ்சு முடித்து தூங்க வீட்டுக்கு போனால் திருப்பி என்னால் வேலைக்கே வர முடியல அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறீங்களோ, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் இன்றைக்கு ஆண்மை குறைவை உங்களுக்கு வரப்போகிறதுன்னு சொல்லக்கூடியதுங்க. கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய ஆண்கள் இதை ஒரு அறிகுறியாக பார்ப்பதே கிடையாது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், இன்றைக்கு அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட, அரசியல்வாதிகள் கூட நிறைய பேர் மதிய உணவுக்கு பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? முழுக்க 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 இது உங்களுடைய ஆண்குறி தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறி தான். இளைஞர்களை பாருங்கள், லஞ்சு பிரியாணி சாப்பிடுவான், திருப்பி ஒர்க் பண்ணுவான். 45 வயசுக்கு மேலே இருக்கவங்கள பாருங்கள், அளவாக தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா ஒரு மலைப்பாம்பு மானை முழுங்கியது போல் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாமல் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்குறி விரைப்புத்தன்மை, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். 4வது அறிகுறி ரொம்ப முக்கியமான அறிகுறி, இதை தான் நம்ம எல்லாரும் விட்டக்கூடிய ஒன்று.
காலையில் எழுந்தவுடன் ஒரு முறை மலம் கழியாமல் 3 முறை 4 முறை மலம் கழிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படுதுன்னா, நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட போகிறதுன்னு அர்த்தம். பொதுவா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு ஒரு நோயை சொல்லுவோம். அதில் 2 இருக்கும். ஒன்று ஐபிசி கான்ஸ்டிபேஷனோட வர்றது, இன்னொன்று ஐபிடின்னு சொல்லுவோம், அதாவது டயேரியாவோட வர்றது. இந்த டயேரியாவோடு வரக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய நோயாளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரத்யேகமாக உரையாடி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு 25 வயதிலேயே ஆண்மை குறைவு ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். பெருங்குடல் ஆண்மைக்கான மிக முக்கியமான உறுப்பு. இன்னைக்கு இதயத்திலிருந்து ரத்த ஓட்டம் போகிறது மட்டும் கிடையாது. மூளை சுரக்கக்கூடிய டோபமின் சத்து இன்றைக்கு பெருங்குடலில் தான் பெரிய அளவுக்கு உற்பத்தி ஆகிறது, மூளையில் மட்டும் கிடையாது. அப்போ பெருங்குடலில் உற்பத்தி ஆகக்கூடிய டோபமின் சத்து குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆண்மை குறைவுக்கு காரணம். பூனக்காளி விதையை எதுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு ஆண்மை விருத்தின்னு சொல்கிறோம் தெரியுமா? இயற்கையாகவே டோபமின் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய, டோபமின் சக்தியை, அமிலத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி பூனைக்காளிக்கு உண்டு. அப்போ பெருங்குடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் டோபமின் நம்ம உடம்புல சுரக்காது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பெருங்குடல் ஆரோக்கியத்திற்கும் ஆண்மைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ யாரெல்லாம் காலையில் எழுந்த உடனே ஒரு முறை டாய்லெட் போகிறீங்க, திருப்பி டீ குடித்த பிறகு ஒரு முறை, திருப்பி குளிக்கும்போது ஒரு முறை, திருப்பி டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை காலையில் மட்டுமே கழிப்பறையை பயன்படுத்துகின்ற ஒரு நோய் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள்லாம் உஷாராக இருங்க. உங்கள் உடம்புல டோபமின் சுரப்பு குறைந்து கொண்டிருக்கிறது. அந்த குறைவு உங்களுக்கு ஆண்மைத்தன்மையை குறைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை யாருமே யோசிக்க மாட்டாங்கல்ல, இதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம ஒரு ஆண்மை குறைவின் ஒரு மருத்துவரை போய் பார்க்கும்போது அவர் பொதுவாக கொடுக்கக்கூடிய பரிசோதனைகள் எல்லாமே இரத்த ஓட்டம் சார்ந்த பரிசோதனைகளும் ஹார்மோன்கள் சார்ந்த பரிசோதனைகளை தான் இருக்குமே தவிர, யாருமே அவர்கள் உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் சார்ந்த பரிசோதனைகளை செய்வதில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் அந்த பரிசோதனை செய்து தான் உங்களுக்கு மருந்து கொடுப்பேன். அந்த பரிசோதனை செய்யும்போது நான் பார்க்கின்ற 100 பேரில் 60 பேருக்கு இந்த ஆண்மை குறைவு ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது டெஸ்டோஸ்டிரான் கிடையாது, டோபமினாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ பெருங்குடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கக்கூடிய அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டியது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோயினால் அவதிப்படுபவர்கள் வேற. சார் 40 வயசில் தான் சார் எனக்கு இந்த வயிறு பிரச்சனை வந்தது, 35 வயதில் காலையில் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 4 முறை நான் டாய்லெட் போகிறேன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கீங்க பாருங்கள். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி அறிகுறி இருக்குன்னா உடனே உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு தேவையான முயற்சியை செய்யுங்க. 5வது ரொம்ப முக்கியமானது, காலையில் 3 மணிக்கு தூக்கத்தில் இருந்து விழித்து விட்டது போல் நான் எழுந்திருக்கிறேன், அந்த 3லேருந்து 5 வரையில் நான் என்ன பண்ணாலும் என்னால் தூங்க முடியல. இந்த அறிகுறி உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய ஆண்மைத்தன்மை குறைந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த 3 o'clock எழுந்தால் இறை நிலையை அடைவதற்கு உங்களோட இயற்கை பிரபஞ்சம் உங்களோட தொடர்பு படுத்தி கொள்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன பாசிட்டிவ் நோட். ஆனால் நெகட்டிவ் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலையில் நல்லா தூங்குகிறோம், 3 மணிக்கு டக்குன்னு எழுந்துடுறோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம், திருப்பி தூங்க முயற்சி பண்ணுறோம், 3லேருந்து 5 வரலும் சுத்தமாக தூக்கம் வரல, 5 மணிக்கு திருப்பி தூங்குகிறோம், 7 மணிக்கு எழுந்துக்கிறோம். இந்த ஹேபிட்டில் இருக்கக்கூடியவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களே உங்களை கேட்டுங்க, உங்களுடைய விரைப்புத்தன்மை எப்படி இருக்குன்ற கேள்வியை கேட்டுப்பாரு. நிச்சயமாக விரைப்புத்தன்மை இருக்காது அல்லது குறைவாக இருக்கும், அல்லது விரைப்புத்தன்மைக்காக ஏதேனும் ஒரு மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் நம்ம இருப்போம். ஸோ இந்த 5 அறிகுறிகளில் 3 இருக்குனாலே உங்களுடைய ஆண்மைத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது, விரைப்புத்தன்மை குறைந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு அழகான இயற்கை மருத்துவம் பாருங்களேன். ஒரு மனிதனுடைய இயல்பில் வயதாகின்ற ஒரு நிலை வரும்போது, வயசாயிடுச்சு அதனால் எனக்கு நோய் வருது அப்படின்ற ஒரு நிலை உண்மை கிடையாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற மருத்துவ முறை தான் ஆயுர்வேத மருத்துவ முறை. உங்களுக்கு 80 வயதானாலும் 90 வயதானாலும் முறையான ஆயுர்வேத வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் உங்களுடைய உடலையும் இளமையையும் மீட்டெடுக்க முடியும்னு நிரூபித்த ஒரு மருத்துவ முறை தான் ஆயுர்வேத மருத்துவ முறை. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் கடமைகள் முடிந்த பிறகு வாழ்க்கையை, 2ஆம் வாழ்க்கையை ஆரம்பிக்க முயற்சி செய்யும் போது இந்த மாதிரி இடையூறுகள் ஏற்படும் போது அந்த இடையூறுகளை பார்த்து மனம் வெந்து ஏண்டா வாழறோங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பெரியவர்களை நான் பார்க்குறேன்.
உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் உடம்புல என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதல் உங்களால் வச்சுக்க முடியும்னா நிச்சயமாக இன்றைக்கு 60 வயதுக்கு மேல் 2ஆம் வாழ்க்கை சாத்தியம்தான். எதனால் வருதுன்னு பார்த்தோம், அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம். இப்போ எப்படி அதை குணப்படுத்துறது? 5 5 5ன்னு 3 விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். 5 உணவு, 5 மூலிகைகள், 5 வாழ்வியல் முறைகள். இந்த 5 5 5ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும்னா 55 வயதாக இருந்தாலுமே நீங்கள் ஆரோக்கியமாக தாம்பத்தியத்தை வைத்துக்கொள்ள முடியும். சரி, 5 உணவுகள் என்ன? பெஸ்ட் ஃபுட்டு பாலும் நெய்யும். இன்னைக்கு யாரெல்லாம் 40 வயதில் இருக்கீங்களோ, காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் 30 மில்லி பால், சூடான பால், அதில் 5 மில்லி நல்ல நெய் கலந்து சாப்பிடுங்க. உடனே எல்லாரும் கேட்பாங்க, சார் பாலும் நெய்யும் கொலஸ்ட்ரால் இல்லையா? நல்ல உழைப்பாளிகள் இருக்கும்போது, நீங்கள் 40 வயதில் நல்ல உழைக்கின்ற நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துவிட போகிறது? நீங்கள் சாப்பிட்ற 2 இட்லியில் இருக்கக்கூடிய கேலரியை விட நீங்கள் சாப்பிட்ற இந்த 30 மில்லி பால், ஒரு கரண்டி நெய்யில் இருக்கக்கூடிய கேலரி குறைவு தாங்க. முதல்ல அதை புரிஞ்சுங்க. இன்றைக்கு நவீன மருத்துவம், நவீன நியூட்ரிஷன் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்மை முட்டாளாக்கியது போதும். பாலும் நெய்யும் சாப்பிட்டால் இன்றைக்கு இவ்வளவு சிரமங்கள் வருமா? நிச்சயமாக வராது. ஒரு ஆராய்ச்சி கூட இந்த உலகத்தில் நிரூபிக்கப்படவில்லை பாலும் நெய்யும் உங்களை பாடாய்படுத்துகிறதுன்னு. கிடையவே கிடையாது. 30 மில்லி பால், 5 மில்லி நெய், காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுட் அட்வைஸ். 2வது, டெஸ்டோஸ்டிரானை நன்றாக சுரக்க வைக்கக்கூடிய சிறந்த உணவு எது தெரியுமா? இன்னைக்கு வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட் தான். இன்றைக்கு அக்ரூட்டில் இருக்கக்கூடிய 3 மூலக்கூறுகள், நீங்கள் தினசரி ஒரு 4 அக்ரூட்டை தினசரி சாப்பிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டிரான் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4 அக்ரூட்டுகள், 25 கிராம் அக்ரூட் தினசரி 90 நாட்கள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட டெஸ்டோஸ்டிரானோட அளவு 37% அதிகமாகிறதுன்னு சொல்கிற ஆராய்ச்சிகள் இன்றைக்கி இருக்குது. த ரிசர்ச் கேட் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுங்களேன். நான் சொல்கிற தகவல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வால்நட் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் டெஸ்டோஸ்டிரானை ஊக்குவித்து உங்களுடைய இயற்கையான ஒரு ஆண்மை வளர்ப்பை செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 3வது, நைட்ரஸ் ஆக்சைடு தான் இன்றைக்கி நம்மளுடைய இரத்த குழாய்களை விரிவடைய செய்து தேவையான நேரத்தில் அதீத இரத்தத்தை எடுத்து செல்லக்கூடியது இல்லையா? அப்போ அந்த நைட்ரஸ் ஆக்சைடை அதிகப்படுத்தக்கூடிய சிறந்த உணவு எது? பீட்ரூட். இன்றைக்கி பீட்ரூட்டை ஏன் உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு அப்படின்ற அளவில் முத்திரை குத்துகிறார்கள் தெரியுமா? நேச்சுரல் நைட்ரஸ் ஆக்சைடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சில சுலபமாக மலிவாக கிடைக்கக்கூடிய உணவுகளில் பீட்ரூட் ஒன்று. இன்றைக்கி யாருக்கெல்லாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆண்மை குறைவோடு இருக்கீங்களோ, சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் 50 கிராம் பீட்ரூட் எடுங்க, 50 கிராம் மாதுளை பழம் எடுங்க, 10 கிராம் இஞ்சி எடுங்க, மிக்சரில் போட்டு நல்லா அரைங்க. இந்த பீட்ரூட் ஷாட்டை ஒரு 100 டேஸ்க்கு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. 100 டேஸ் முடிஞ்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக இந்த விந்து முந்துதல்லாம் குணமாகி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சது 5லேருந்து 8 நிமிஷம் வரதை பார்க்க முடியும். அது கூட உடற்பயிற்சிலாம் செய்யணும். பட் இது ஒரு சின்ன முயற்சி, நம்ம வீட்டிலேயே செய்கிற முயற்சி தானே, நம்ம செய்ய முடியாதா? முதல் உணவு பாலும் நெய்யும், அடுத்து வால்நட்டு, அடுத்து பீட்ரூட். 4வது உணவு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு தான் முருங்கைப்பூ. முருங்கைப்பூவுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத நிறைய நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கு 40 வயதுக்கு மேலே ஏற்படுகின்ற ஆண்மை குறைவுக்கும் 60 வயதுக்கு மேலே ஏற்படுகின்ற எழுச்சியின்மைக்கும் முருங்கைப்பூவை போல சிறந்த ஒரு உணவு கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி ரிட்டையர் ஆன பிறகு கணவர் வீட்டில் இருக்கார், பசங்க ஃபாரினில் இருக்காங்க, கணவனும் மனைவியும் இருக்கீங்க. இந்த ஒரு சிரமம் இருக்குன்னா கூச்சப்படாமல் முருங்கைப்பூவை டெய்லி 1/4 கிலோ எடுத்து அவருக்கு சமையல் பண்ணி கொடுங்க. 3 வாரம் கொடுங்க. 4வது வாரம் பாருங்களேன், அவ்வளவு நல்ல ஒரு மாற்றம் அவரிடம் இருப்பதை பார்க்க முடியும். வெறும் ஒரு தாம்பத்தியத்திற்காக, ஒரு செக்ஸ்க்காக மட்டும் இல்லை, அவருடைய திறமை, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய ஒரு ஒரு உறுதியான உடலமைப்பு எல்லாமே மாறிப்போவதை பார்க்க முடியும். ஏன்னா ரிட்டையர் ஆன பிறகு நிறைய பேர் தன்னம்பிக்கை இழந்து போய் விடுவதை பார்க்கணும். தானோ ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜந்து போல இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து போய் டிப்ரெஷனில் போகக்கூடிய நிறைய ஆண்களை நம்ம பார்க்கணும். அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முருங்கைப்பூவை கொடுங்களேன், அவங்க மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக மாறி போவதை பார்க்க முடியும்.
ஒரு ரிட்டையர்டு மெரைன் என்ஜினியர் என்னை பார்க்க வந்திருந்தார். 59 இயர்ஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. ரொம்ப டாப் பொசிஷனில் இருந்தார். ஆனால் பயங்கரமான டிப்ரெஷன், சுகர் வந்துருச்சு, இரத்த குழா பாதிப்பு வந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, கடுமையான ஒரு சோகத்தோடு இருந்தார். அவங்க வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்ட, என்னம்மா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது, இல்லைங்க இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர முயற்சி பண்ணோம், அவரால் முடியல. அது மட்டும் இல்லை, அவருக்கு கொஞ்ச நாளாகவே டிப்ரெஸ்டாக இருக்கார். என்ன பண்ணாலும் அவர் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படியே காலையில் சாப்பிட்றாரு, தூங்குறாரு, சாப்பிட்றாரு, தூங்குறாரு. எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் பண்ணியாச்சுங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை டாக்டர், ப்ளீஸ் ஹெல்ப்னு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் அவரை வெளியில் உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்டோஸ்டிரான் மற்றும் அவருக்கு வந்திருப்பது 50 வயதுக்கு மேலே வரக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு சோர்வினால் ஏற்படுகின்ற எழுச்சியின்மை தான். இதை சரி பண்ணுறதுக்கு வாஜிக்கார் சாப்பிடுங்க, பட் அது கூட முருங்கைப்பூவை ஒரு 3 வாரத்துக்கு கொடுங்க. அவருக்கு தெரியாமல் ஒரு நாள் சூப்பாக கொடுங்க, ஒரு நாள் பொரியலாக கொடுங்க, ஒரு நாள் அவர் அசைவம் விரும்புவார்னா மீன் ஏதாவது வாங்கி, சுறா மீன் வாங்கி சுறா புட்டு போல கலந்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அடுத்த முறை அவங்க கன்சல்டேஷன் வரும்போது அவரோட நடையே மாறி போயிருந்தது. ஷேவ் பண்ணாமல் இருந்தவர் ஷேவ், டை அடிக்காமல் இருந்தவர் டை, கூலிங் கிளாஸ், ஆல் ஷர்ட்லாம் இன் பண்ணி எப்படி சர்வீஸில் இருக்கும்போது அதே மாதிரி வந்தார். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு பார்ப்பதற்கு. அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, நல்லா ஆயிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நாங்கள் 2 பேரும் வெளியில் போகிறோம், வாரத்துக்கு ஒரு முறை சேர்றோம், மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் திருமணமான புதுதில் ஒரு 3 மாத விடுமுறையோடு என் கூட எப்படி இருந்தாரோ அதே போல் இப்போ நாங்கள் இருக்கோம் டாக்டர்னு ரொம்ப மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டாங்க. முருங்கைப்பூ சாதாரண விஷயம் இல்லை. 50 வயசுக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்கள் தவறாமல் கொடுக்க வேண்டிய ஒரு உணவுங்க. 5வது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானது தாங்க திராட்சை. இந்த திராட்சையும் நைட்ரஸ் ஆக்சைடு வைத்திருக்கக்கூடிய, அதைவிட முக்கியமாக திசுக்களுக்கு உள்ளே இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய அந்த குழாய்களுக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய எண்டோதீலியல் செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் திராட்சைக்கு உண்டு. அதனால தான் அந்த ஒயின் சாப்பிடுகின்ற பழக்கம்ங்கிறது கலாச்சாரமாக வைத்திருப்பதற்கு காரணமே, விருந்துக்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுக்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் இணைய முயற்சி செய்யும் போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தான். அப்போ 5 உணவுகளை நம்ம பார்த்தோம். அடுத்து 5 மூலிகைகள். பெஸ்ட்டு நம்பர் 1 அமுக்குரா கிழங்கு, அஸ்வகந்தான்னு சொல்லுவோம். இந்த அஸ்வகந்தாவோட ஒரு பியூட்டி பாருங்களேன். நேற்று கூட ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் படித்தேன், லிங்க்டின்ல படித்தேன். ஒரு குரூப் ஆஃப் 50 பேரை எடுத்திருக்காங்க. 50 பேர் இந்த அஸ்வகந்தா கொடுத்துருக்காங்க. 50 பேருக்கு எதுவுமே கொடுக்கல. ஒரே வகையான உணவு, ஒரே வகையான வாழ்வியல் முறை, சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாருமே. 3 மாத காலத்திற்கு பிறகு பார்க்கும்போது அஸ்வகந்தா எடுத்துக்கொண்டவர்களுடைய கார்டிசோல் அளவு 43% குறைஞ்சிருந்தது. டெஸ்டோஸ்டிரானோட அளவு 21% அதிகமாக இருந்தது. சாதாரண உணவுகளில் இருப்பவங்களுக்கு கார்டிசோல் ரொம்ப அதிகமாக இருந்தது, மற்ற ஹார்மோன்கள் குறைவாக இருந்தது. இன்றைக்கு அமெரிக்க கவர்மெண்ட் ஏன் அஸ்வகந்தாவை சோல்ஜர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய சோர்வுக்கு ஒரு துணை மருந்தாக, ஒரு ஊக்க மருந்தாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இருப்பதாக அந்த லிங்க்டின் கட்டுரை சொல்லுது. ஏன்னா வெளியூருக்கு போகிறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, தொடர் போரில் இருக்காங்க, உயிரிழப்புகளை பார்க்குறாங்க, ஹைலி ஸ்ட்ரெஸ்ட். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு டிப்ரெஷனை உருவாக்கி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப குறைக்குது. அப்போ அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது நிறைய வகையான மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் கூட எந்த பக்க விளைவும் ஏற்படுத்தாத அஸ்வகந்தாவை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அந்த கட்டுரையுடைய ஒரு சாராம்சமாக இருந்தது. இன்றைக்கி அமெரிக்கன் சயின்டிஸ்ட்லாம் பெரிய அளவில் அஸ்வகந்தா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க, 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, தங்கச்சுரங்கம் போல் நம்ம ஊரில் கொட்டி கிடக்கக்கூடிய அமுக்குராவை யாரும் சீண்டுவதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி உண்மை என்னென்னா, இன்றைக்கு 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆண்மை குறைவுக்கும் 60 வயதுக்கு மேலே வரக்கூடிய எழுச்சியின்மைக்கும் அமுக்குரா கிழங்கே மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். 5 கிராம் காலை, 5 கிராம் மாலை வெந்நீர் அல்லது பாலில் கலந்து 100 நாள் சாப்பிடுங்க. காலை நேர விரைப்புத்தன்மை 20 வருடம் ஆகிவிட்டதுன்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்போதான் காலை நேரத்தில் விரைப்புத்தன்மை வருது, அதை நான் உணர்றேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்கலாம். இதுதான் அமுக்குரா கிழங்கு. 2வது நெருஞ்சில் முள்ளுங்க. இன்றைக்கி நம்முடைய தமிழகத்திற்கே உரிய ஒரு சிறந்த மூலிகை, சிறப்பு மூலிகைன்னு நெருஞ்சில் முல்லை சொல்லலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நெருஞ்சில் முல்லை இன்றைக்கு ஆண்மை குறைவு சார்ந்த சிரமங்களுக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம். ஒரு அமுக்குரா கிழங்கை போல, ஒரு நிலப்பனங்கிழங்கை போல, ஒரு பூனைக்காளி விதையை போல
எத்தனை பேர் இன்றைக்கு நெரிஞ்சில் விதையை பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கு ஒரு விவசாய பூமிகளில் இன்றைக்கு நிறைய கிடைக்கக்கூடியது மஞ்சள் நிற பூக்களோடு, அதுவும் முதல் மழைன்னு சொல்லக்கூடிய ஆடி மாத மழை பெய்த உடனேயே பூத்து குலுங்கக்கூடிய, மார்கழி மாதம் வரும்போது அவ்வளவு அழகாக மஞ்சள் போர்த்தியது போல பூமி முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தாவரம் நெரிஞ்சில். அதை பார்ப்பதற்கு அவ்வளவு வேணுங்க. நான் படித்த காலேஜுக்குள்ளே நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனால் உள்ள பில்டிங் இருக்கும். அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் வெறும் அது களிமண் பூமி, அது வயல்வெளியாக இருந்த இடம். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. 96, 97 அந்த குளிர் காலங்களில் அந்த டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் பார்க்கும்போது அந்த கேட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த இடம் பூராகவுமே பார்த்தீங்கன்னா நெரிஞ்சில் முள்ளால் நிரம்பி இருக்கும். அவ்வளவு மஞ்சள் நிறமான பூக்களோடு இருக்கும். இன்றைக்கும் என் கண் முன்னாலே தெரியுது. 30 வருஷம் ஆச்சு நான் வெளியில் வந்து. அவ்வளவு அழகாக இருக்கும். அத்தனை அழகாக இருக்கக்கூடிய அந்த நெரிஞ்சில் இருக்கு இல்லையா, அந்த நெரிஞ்சில் தான் இரண்டாவது. இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக இன்றைக்கு நீடித்த உடலுறவுக்கு உதவி செய்யக்கூடிய சில மூலிகைகளில் நெரிஞ்சில் ஒன்று. இப்போது நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எழுச்சி இன்மைனா என்ன, விந்து முந்துதல்னா என்ன, அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன்னா என்ன. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆண்குறி எழுச்சியே அடையாது. விந்து முந்துதல் அப்படிங்கிறது ஆண்குறி எழுச்சி அடையும், ஆனால் 30 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள உடனே விந்து வெளியில் வந்துடும். ஆண்குறி அதோடைய உறுதியை இழந்துடும். எழுச்சிக்கு எரெக்ஷன் வரத்துக்கு அஸ்வகந்தா நம்பர் 1. விந்து முந்துதல் வராமல் இருக்கிறதுக்கு நெரிஞ்சில் நம்பர் 1. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கு நெரிஞ்சில் விதை அல்லது நெரிஞ்சில் வேர் சூரணம் மிகப்பெரிய ஒரு மருந்து. மூன்றாவது பூனைக்காளி. பூனைக்காளியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு இதுவும் தமிழகத்துடைய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ உலக அளவில் இன்னும் பிரசித்தி பெறாத ஒரு மூலிகையாக இருக்கிறது. அமுக்கரா பிரசித்தி பெற்ற அளவுக்கு பூனைக்காளி பிரசித்தியான்னு கேள்வி கேட்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. அதுவும் 21 முறை பாலில் இட்டு வேக வைத்து எடுக்கக்கூடிய பூனைக்காளி விதையுடைய அந்த பலத்தைலாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஒரு வாட்ச்மேன் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆகி அடுத்து ஹார்பரில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி இப்போ வாட்ச்மேனாக இருக்கார். நல்ல உறுதியான ஒரு உடல், கடமைகள்லாம் முடிஞ்சுது. வந்தார். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க, விரைப்புத்தன்மையே இல்லை, இப்போல்லாம் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறேன், டேயில் வீட்டில் இருக்கேன். டேயில் இப்போ வீட்டில் யாரும் இல்லை, நானும் மனைவியும் தான் இருக்கோம். நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் மனைவியெலாம் உள்ளே படுத்துப்பாங்க, நானும் பையன் வெளில படுத்துப்போம். வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் தனியாக இருக்கோம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை விட்டதுன்னு வருத்தத்தோடு வந்தார். அவருக்கு வாஜிகேர் சூர்ணம் சொல்லக்கூடிய பூனைக்காளியுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம கொடுத்தோம். 2 மாதம் சாப்பிட்டு சொன்னார், இத்தனை வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார், உங்களை முன்னாடியே பார்த்துருக்கணும். அந்தளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆளே நல்லா ஃப்ரெஷ்ஷாக, முகமெல்லாம் சிரிப்பு. மனிதர்கள் ஒரு நோயிலிருந்து குணமாகும்போது அந்த முகத்தில் ஏற்படுகின்ற புன்னகையும் மகிழ்ச்சியும் இருக்கு இல்லையா, இதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு பூனைக்காளி விதை அவ்வளவு அழகாக விந்து முந்துதலையும் சரி, விரைப்புத்தன்மையும் சரி சீராக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. 4வது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, நிலப்பனங்கிழங்கு. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசினேன். இன்றைக்கு நிலப்பனங்கிழங்கு இந்தியாவிலிருந்து மிக அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மூலிகைகளில் ஒன்றாக இருக்கிறது. வணிக ரீதியாக இன்றைக்கு பயிரிடப்படுகின்ற மூலிகைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலப்பனங்கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் வெறும் விரைப்புத்தன்மைக்கு மட்டும் இல்லை, மூளையில் ஏற்படுகின்ற தேவையும் இன்றைக்கு புற்றுநோய்க்கான அந்த வலிகளை நீக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடுங்கிற ஆராய்ச்சிகள்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவு இந்திய மருத்துவத்தை வெளிநாடுகள் திரும்ப பார்க்க வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னையே எழுதி வச்சுட்டு போன விஷயம். நம்ம யாரும் கவனிக்கல, வெளிநாட்டுக்காரங்க கவனிக்கிறாங்க, இதை எடுக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இதை பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு பெருமாற்றத்தை உருவாக்கக்கூடிய காரணிகளாக இவை இருக்கிறத பார்க்குறோம். பூனைக்காளி விதையை போல நிலப்பனங்கிழங்கு. 5வது சிலாஜத்துங்க. இன்றைக்கு ஷிலாஜத் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையான தாது பொருள், கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய தாது பொருள் இன்றைக்கு உலகத்திலேயே மிக வேகமாக எந்த பக்க விளைவும் இல்லாமல்
டெஸ்டோஸ்டிரானை அதிகப்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்கிறத பார்க்குறோம். இதில் என்ன பியூட்டி தெரியுமா? கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஆன்லைனில் இந்த ஆண்மைக்காக விற்பனையான மூலிகைகள் மருந்துகளுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலாஜத்து தாங்க. 1700 கோடி ரூபாய்க்கு ஆன்லைனில் மட்டும் வியாபாரம் இருக்குது. அப்போ இதோடைய பலன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 உணவுகளை பார்த்தோம், 5 மூலிகைகளை பார்த்தோம். அடுத்து 5 வாழ்வியல் முறைகள் நம்ம என்ன செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? காலையில் எழுந்த உடனே வெந்நீர் அருந்தணுங்க. எல்லாரும் கேட்போம், காலையில் எழுந்த உடனே வெந்நீர் அருந்ததுனால இதுக்கும் ஆண்மைக்கும் என்ன தொடர்பு? காலையில் எழுந்த உடனே நீங்கள் வெந்நீர் அருந்தும்போது உங்களுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான டோபமைன் செக்ரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான உறுப்பாக இருக்கக்கூடிய பெருங்குடல் விழித்தெழுகிறது. நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஒரு காஃபியோ டீயோ குடிக்கும்போது அந்த இடத்துல அந்த விழித்தெழுதல் நடப்பது கிடையாது. அமிலம் சார்ந்த ஒரு உணவு தான் வைத்துக்கொள்ள போகுது. ஆனால் வெந்நீர் நீங்கள் குடிக்கும்போது அந்த விழித்தெழுதல் நடக்கும்போது காலையிலேயே ஹார்மோன் உற்பத்தி தொடங்கிவிடும். இதை நீங்கள் ஒரு தினசரி பழக்கமாக வைத்து கொள்ளும்போது இதுவே உங்களுடைய புத்துணர்வுக்கும் தன்னம்பிக்கைக்கும் உங்களுடைய இளமைக்கும் உங்களுடைய ஆண்மைக்கும் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்தவுடனே சுடுதண்ணி குடிங்க. 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க பெரிய அளவில் ஆண்மைக்காக மெனக்கிட வேண்டாம், பெரிய அளவில் மருந்துக்காக ஓட வேண்டாம். சுலபமாக செய்ய வேண்டியது, நன்றாக செய்ய வேண்டியது வெறும் வெந்நீர் குடிப்பது தான். காலையில் எழுந்தவுடன் 300 மில்லி வெந்நீர், காஃபி குடிக்கிறது மாதிரி சிப் பை சிப் குடிங்க. 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த வெந்நீரை குடிங்க. இதை 100 நாள் பண்ணுங்களேன். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய ஆண்மை, உங்களுடைய புத்துணர்வு, உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன், உங்களுடைய தன்னம்பிக்கை இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய திறன் அனைத்துமே மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இதை நம்ம செய்யணும். 2வது, எப்பொழுதுமே குறைந்தது 30 நிமிடம் காலை பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஈவினிங்கில் ஜிம் போகக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி தவறை செய்யாதீங்க. மத்தியானத்தில் ஜிம்முக்கு போகிறது, 11 மணிக்கு ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் பெரிய தவறு. காலையில் ஜிம் போங்க, காலையில் உடற்பயிற்சி செய்யுங்க, 5000 அடி நடங்க. இன்றைக்கி யாருக்கெல்லாம் 60 வயது 70 வயது ஆனாலும் நான் தாம்பத்தியத்தில் திளைத்து இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி 5000 ஸ்டெப் வாக்கிங் தான். பெருசாக ஒன்றும் மெனக்கிடவே வேணாம். வெறும் 5000 அடி நடை. இந்த 5000 அடி நடை நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகின்ற மிகப்பெரிய ஒரு வரம் என்னென்னா, நீங்கள் 65 வயசுலேயும் 25 வயசு மாதிரி ஆரோக்கியமாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஸோ 5000 அடி நடை உங்களால் முடியுமான்னு பாருங்கள். 3வது, தூக்கத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி எப்படி நம்ம காலேஜ் போகிறதுக்கும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு டைமை ஒதுக்கி சரியாக பண்ணுறோமோ, ஏன் இன்றைக்கு குடிக்கிறதுக்கு கூட இன்றைக்கி டைம் ஒதுக்கி பண்ணக்கூடிய எவ்வளோ குடிகார நண்பர்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தூங்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. இரவு 10:30 மணிக்கு குறைந்தது போய் படுக்கையில் படுங்க. காலை 4:30 மணி 5:30 மணி வரலும் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போங்க. இந்த 10:30 மணியிலிருந்து 4:30 மணி வரையிலும் வெளிச்சத்தை பார்க்காத வகையில் உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய நைட் லேம்பை கூட ஆஃப் பண்ணுங்க. இருட்டில் படுங்க, தவறே கிடையாது. எந்த அளவு இருட்டில் நீங்கள் தூங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மெலட்டோனின் சக்தி அதிகரிக்கும். இந்த மெலட்டோனின் சுரப்பு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மூளையை சுத்தப்படுத்தக்கூடிய அமிலம். மூளை சுருங்காமல், மூளை நோய் ஏற்படாமல், டிப்ரெஷன் வராமல் இன்றைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மூளை, அந்த மூளையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை காப்பாற்றணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது மெலட்டோனின் நன்றாக சுரக்க செய்ய வேண்டும். அதற்கு ஆதாரம் தூக்கம் தான். உங்கள் மெலட்டோனின் நன்றாகும் போது உங்கள் கார்டிசோல் குறையும். உங்கள் கார்டிசோல் குறையும் போது உங்களுக்கு மன அழுத்தமே இருக்காது. ஒரு ஹாப்பி மூட்லேயே நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு எப்படி வயசாகும்? ஆகவே ஆகாது இல்லையா? எப்படி இளமை குறையும்? ஆகவே ஆகாது இல்லையா? அப்போ 30 வயது 40 வயது 60 வயதானாலும் நீங்கள் தான் கிங். அப்போ நல்லா தூங்கணும். 4வதுங்க, இன்றைக்கி இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது கழிவு நீக்கம். இன்றைக்கு வருடத்திற்கு ஒரு முறை கழிவு நீக்கம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் ஆண்மை குறைவு ஏற்படாது. இன்றைக்கி என் கூட கழிவு நீக்கத்தோடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு 1000 பேர் இருக்காங்க. வருஷம் ஃபுல்லாக அவங்க என்னை பார்க்க வர மாட்டாங்க. ஆனால் வருஷத்தில் ஒரு முறை என்னை வந்து பார்த்து 7 நாள் பேதிக்கு மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க யாருக்கும் சுகர் கிடையாது, அவங்க யாருக்கும் ப்ரெஷர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது,
வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது. அவ்வளவே சில பேருக்கு தொப்பை கூட கிடையாது. இதுக்காக அவங்க செய்யறது என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாரி 52 வாரங்கள் கொண்ட ஒரு வருடத்துல 7 நாட்கள் கொண்ட ஒரே ஒரு வாரத்தை ஆரோக்கியத்திற்காக செலவிடுகின்ற ஒரு மனப்பான்மை தான். இந்தியாவிலே மிக உயரிய ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்கோட ஒரு வைஸ் சேர்மன் இருக்காரு. அவர் 2004லிருந்து என் கூட டிராவல் பண்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 வருஷம். அந்த 22 வருஷத்துல பாதி நாள் அவர்கிட்ட நான் பேசக்கூட முடியாது. அவரும் ஏதாவது தேவைன்னா மெசேஜ் போடுவார், அவ்வளோதான். அதெல்லாம் இப்போ தான் 10 வருஷமா. ஆனா, வருஷத்துக்கு ஒரு முறை நான் எங்க இருந்தாலும் நேரா ஃப்ளைட் பிடிச்சு வந்து மீட் பண்ணி நாடி பார்த்துட்டு, சார் டீடாக்ஸ் மட்டும் குடுத்துருங்க சார்ன்னு கரெக்ட்டா வாங்கிட்டு போய் பிராக்டிஸ் பண்ணுவாரு. டச்வுட் இன்னைக்கு அவருக்கு 65 வயசாச்சு. இந்த 65 வயசுலயும் அவங்க ஃபேமிலியிலேயே சுகர் இல்லாத, பிரஷர் இல்லாத, ஏன் டெய்லி மாத்திரை சாப்பிடாத ஒரே ஆள் அவர்தான். அவரோட சர்க்கிளில் யார் கேட்டாலுமே அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? சார் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் எடுங்க, பிரச்சனை இருக்காது அப்படின்பார். ஸோ இந்த டீடாக்ஸ் செய்யும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்போது இளமையாக இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்புண்டு. 5வது நான் எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய வீடியோவில் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறது தியானம். தியானத்தை கொண்டு உலகை வெல்ல முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஆர்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லக்கூடிய நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய தியான பயிற்சி இன்றைக்கி வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை எனக்கு எளிதாக்கி இருக்கிறது. மகிழ்ச்சியாக என்னை வைக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு குறைந்தது 17 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை எனக்கு கொடுக்கக்கூடிய, எல்லாரும் என்னை கிளினிக்கில் ஈவினிங் 8 மணிக்கு வரவங்க கேட்பாங்க, சார் காலையில் 4 மணிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுகிறீங்க, எப்படி இது சாத்தியம்? தியானத்தின் மூலமாக சாத்தியம். அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம மனம் சார்ந்த, நம்முடைய வாழ்க்கை சார்ந்த விஷயமாக இருந்தாலும், மகிழ்ச்சி அற்ற சிரமமான ஒரு சூழல்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட நம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் எதுனா தியானம் தான். ஸோ தியானம் பண்ணுங்க. ஸோ 5 உணவுகள் பார்த்தோம், 5 மூலிகைகள் பார்த்தோம், 5 வாழ்வியல் முறைகள் பார்த்தோம். நீங்களே சொல்லுங்களேன், நான் சொன்ன 5 சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு எது உங்களை தடுக்குது? இன்றைக்கு 20 வயதில் 30 வயதில் இருக்கக்கூடியவர்களும் சரி, இன்றைக்கு 50 வயதை கடந்து ஓடிக்கொண்டிருப்பவர்களும் சரி, 50 வயதிலேயே வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு துயரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, கவலைப்படாமல் இன்றைக்கு உங்களுடைய இளமையை மீட்டெடுக்க, உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை மீட்டெடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 5 உணவுகள், 5 மூலிகைகள், 5 வாழ்வியல் முறைகள் தான். வேறு எதுவுமே கிடையாது. இந்த 5 இந்த 3 விஷயத்தை உங்களால் தொடர்ந்து புரிந்து ஆற்றலோடு மகிழ்ச்சியோடு நேரத்தை ஒதுக்கி உங்களால் பின்பற்ற முடியும்னா, நீங்கள் 60 வயதிலேயும் எந்த இளமை குறைபாடும் இல்லாமல், எந்த தாம்பத்திய குறைபாடும் இல்லாமல் கட்டிலின் மேல் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, சிம்பிளாக எனக்கு ஒரு ரெமெடி, 2 ரெமெடி சொல்லிடுங்க. முதல் ரெமெடி, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இன்றைக்கி 25 வயசில் இருக்கக்கூடிய ஆண்மகன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் சரி, அல்லது 45 வயதை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண் இருக்கக்கூடிய வீடும் சரி, அல்லது ரிட்டையர் ஆன பிறகு வீட்டில் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது எண்ணெய் தேய்த்து குளிப்பது. நல்ல விளக்கெண்ணெய் ஒரு 100 மில்லி வாங்குங்க, சூடு பண்ணுங்க, கழுத்திலிருந்து கால் வரை அதை தடவுங்க, அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிங்க. உடலில் இருக்கக்கூடிய சூடு வெளியில் போவது போல உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெளியில் போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் குளியல் தான். 2வது வாஜிகேர் மாத்திரைகள். இந்த வாஜிகேர் மாத்திரைகளை பற்றி நிறைய முறை சொல்லியிருக்கேன். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வாஜிகேர் மாத்திரை அப்படிங்கிறது தேவையான நேரத்தில் தாம்பத்தியத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைன்னு நினச்சிக்கிறாங்க. மிகப்பெரிய தவறுங்க. மனிதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி நாள் முழுவதும் அல்ல, ஆண்டு முழுவதும் அல்ல, ஆயுள் முழுவதும் இளமையாக இருக்க உதவி செய்யக்கூடிய மாத்திரை தான் வாஜிகேர் மாத்திரை. இன்னைக்கு யாருக்கு வேணாலும் 15 வயது பையன், 20 வயது பையன், 40 வயதில் இருக்கக்கூடியவர்கள், 70 வயதில் இருக்கக்கூடியவர்கள் கூட, ஏன் பெண்கள் கூட வாஜிகேர் மாத்திரைகளை எடுத்துக்கலாம். எடுக்கும்போது வயதாகின்ற போது ஏற்படுகின்ற நம்முடைய உடல் அந்த உருவ அமைப்பு மாறுபாடுகளும், வயதாகின்ற போது ஏற்படுகின்ற நம்முடைய இயக்க சக்தி குறைந்து போய் நடக்க முடியாமல், நிற்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற நிகழ்வுகளும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த 5 சொல்லக்கூடிய 5 உணவுகள், 5 மூலிகைகள், 5 வாழ்வியல் முறைகளை பின்பற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க வாஜிகேர் ஸ்ட்ராங் மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை இரவு படுக்கும்போது 2 அல்லது 3 மாத்திரைகளை
தினசரி ஒரு மருந்தாக அல்ல, உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்துக்கொண்டாலே, படிப்படியாக காரணிகள் இல்லாமல் வயதாகின்ற வேகத்தால் ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு கூட, எழுச்சியின்மை கூட, விந்து முந்துதல் கூட படிப்படியாக மாற்றமடைந்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியமான விஷயமாக இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நிச்சயமா நான் நம்புறேன். ஏன்னா இன்றைக்கு 40 வயதில் வாழ்க்கையை துளைத்து 60 வயதில் புதிய வாழ்க்கை தொடங்க நினைத்து அதில் ஏற்படுகின்ற சிரமங்களுக்காக வாழ்க்கையை நொந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இன்றைக்கு தாம்பத்தியம்ங்கிறது சிறு வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனால் வயதான பிறகு வரக்கூடிய தாம்பத்தியம்ங்கிறது வெறும் உடல் சார்ந்ததல்ல, அந்த இடத்துல மனம் சார்ந்தது, மகிழ்ச்சி சார்ந்தது. அந்த நேரங்களில் தாம்பத்தியம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிங்கன்னா அது அவர்களுடைய வாழ்க்கையை புத்துணர்வு ஆக்குவதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கமெண்ட்டை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கேள்விகள் இருந்தால் தவறாமல் கேளுங்கள், பதிலளிக்க நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.